வணக்கம் சுட்டீஸ். நான் தான் உங்களோட ஜீபும்பா பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த கதையோட பேர் என்னன்னா சொல் பேச்சு கேட்காத முயல். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு முயல் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த முயல் குடும்பத்தில் அமுதன்னு ஒரு முயல் குட்டி இருந்துச்சு. ஒரு நாள் முயல்களோட அம்மா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. போறப்ப யாரும் பக்கத்து தோட்டத்துக்கு போகக்கூடாது, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படும்னு எச்சரிச்சுட்டு போனாங்க அந்த முயல் அம்மா. உடனே எல்லா முயல்களும் அடுத்த தோட்டத்துக்கு போகாம வெளியவே விளையாடினாங்க. ஆனா அப்படி ஒரு தோட்டத்துல என்னதான் இருக்குன்னு ஒரு ஆர்வம் உண்டாச்சு அமுதனுக்கு. உடனே மெதுவா அந்த தோட்டத்துக்கு இந்த அமுதன் முயல் போச்சு. அங்க நிறைய காய்கறிகள் இருக்கிறத பார்த்த அந்த அமுதன் முயல் அதை சாப்பிட முடிவு பண்ணுச்சு. அந்த காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தோட முதலாளி வந்து அந்த முயலை துரத்த ஆரம்பிச்சாரு. வேகமா ஓடுன அந்த முயல் ஒரு தண்ணி இருக்க வாளிக்குள்ள ஒளிஞ்சுக்கிச்சு. தண்ணியை நிறைய குடிச்ச அந்த முயல் அந்த முதலாளி போகிற வரைக்கும் அங்கேயே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வாளிய அந்த முதலாளி எடுத்து வெளியே வச்சாரு. உடனே அதிலிருந்து வேகமா குதிச்சு தன்னோட வீட்டுக்கு போச்சு அந்த முயல். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அம்மா அமுதனுக்கு பிடிச்ச போண்டா செஞ்சாங்க. தண்ணியை நிறைய குடிச்ச அந்த அமுதனால அந்த போண்டாவை சாப்பிட முடியாம போச்சு. அம்மா சொல்படி நடந்துக்கிட்ட மற்ற எல்லா முயல்களும் தங்களுக்கு பிடிச்ச போண்டாவை நல்லா சாப்பிட்டாங்க. இதை பார்த்த அமுதனுக்கோ ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, நாமளும் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாமளும் இந்த அமுதன் முயல் மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவோம். அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.